நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் இடத்துல காலம்பர டிஃபனுக்கு கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். சப்பாத்தி பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு சைட் டிஷ் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம், தொக்கு மாதிரி வதக்கிடுவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இப்போ செய்ய போகிறோம். இந்த வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். 2 கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கணும். கடுகு வெடிச்சிட்டு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2ம் போட்டு சிவக்க வறுத்துக்கணும். செவந்து போயிட்டு வெங்காயம் போடுறேன். வெங்காயம் லேசாக கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி பழம் போடணும். தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டியதெல்லாம் போடணும். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். எடுத்து அதில் மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா கிளறி இறக்கிட வேண்டியது தான். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி ரெடி ஆகிடுத்து. இதை போட்டு எடுத்துட்டுருக்கோம். இந்த பூரி மாதிரி எல்லாம் உப்பி வருது சப்பாத்தி. சப்பாத்தி ரெடி ஆகிடுது. நல்லா இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த மடிப்பாக நல்லா இதுவாக வரும். இதே மாதிரி சைட் டிஷ்ஷும் பண்ணிவிட்டு சப்பாத்தியும் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டிஃபனுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.